அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 அத்தியாயம் 38 கோதண்டம் திரிதண்டம். கஜானாரியை விட்டு புறப்பட்ட இளையாழ்வான் தனது மனையை நோக்கி நடந்தார். கையில் அப்பன் சதகனை பரிசாக அளித்திருந்த அந்த வெள்ளி பெட்டகம் கனத்தது. அந்த கால ராஜாங்க காரியங்களில் உபயோகப்படுத்தும் பெட்டி என்பது நன்கு தெரிந்தது. காலத்தின் சுழற்சியில் பெட்டகம் கருமை அடைந்திருந்தது. மேலே பொறிக்கப்பட்டிருந்த சங்கு, புலி மற்றும் யானை சின்னங்கள் அடையாளம் தெரியாமல் கருத்து இருந்தன. ஆதித்த கரிகாலன் தான் பதுக்கியுள்ள அத்திமலை தேவனின் பிரதிமையை பற்றிய ரகசிய குறிப்பு அந்த பெட்டகத்தின் பட்டு துணியின் அடியில்தான் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது என்பது அவருக்கு தெரியாது. குரோதியம் வைக்கப்பட்ட அந்த பெட்டகத்தை பெருந்தேவிக்கு பெட்டகத்துடன் சமர்ப்பித்திருந்த பார்த்திப பல்லவனுக்கும் கல்பலதாவுக்குமே விவரம் தெரியாத போது இளையாழ்வானால் எப்படி அதனை யூகிக்க முடியும்? தனது சால கர்ம மூர்த்தங்களை அதில் பத்திரப்படுத்திக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் அதனை எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் கிழக்கு வாயில் வழியாக வெளியே நடந்தார். ஆலயத்தை விட்டு வெளிவந்ததும் சாலை கிணறு தென்பட்டது. அன்று காலை அத்திவரதனுக்காக குடத்தில் நீர் சேர்ந்திய போது தனது செவியில் ஒலித்த அந்த கிசுகிசுத்த குரலை எண்ணினார். ததிவாண்டன் தைப்பானையில் பச்சை மாமலை போல் மேனிக்கொண்ட நான் பத்திரமாக இருக்கிறேன் என்று அந்த குரல் ஒலித்ததே. அது தனது மனப்பிரமையா? மீண்டும் ஐயமேள, இது நிச்சயம் ததிவாண்டன் அனுபவத்தை நினைத்ததால் எழுந்த பிரம்மையே என்று நிச்சயித்துக் கொண்டு தனது மனையை நோக்கி விரைந்தார். வீட்டை நெருங்கும் போதே மனதில் சிறு நெருடல். அவருடைய குருபத்தினி விரஜை அமங்கா சந்தியா காலத்துக்கு முன்பாகவே வீட்டு வாயிலில் வரிசையாக தீபங்களை ஏற்றுவது வழக்கம். அதை தொலைவிலிருந்து காணும் போதே மனதுக்கு இதமாக இருக்கும். ஆனால் இன்று ஏன் குருபத்தினி விளக்குகளை ஏற்றவில்லை? வீடே இருளில் மூழ்கி கிடக்கிறதே. ஆசானுக்கு உடல்நிலை சரியில்லையா என்ன? விரைவாக முதல்கட்டை கடந்தவர் திகைத்தார். பெரிய நம்பி வசித்த பகுதி இருளில் மூழ்கி இருந்தது. இருவரும் எங்கே போனார்கள்? குழப்பத்துடன் தனது 2ஆம் கட்டைக்குள் நுழைந்தார். அவரது மனைவி தஞ்சம்மா அவரை பார்த்ததும் எழுந்து அடுக்கலைக்கு சென்றாள். எனது ஆசானும் அம்மங்காரும் எங்கே சென்றுள்ளனர்? அவர்களின் குடியிருப்பு இருளில் மூழ்கி இருக்கிறதே. இளையாழ்வார் குழப்பத்துடன் கேட்டார். யாருக்கு தெரியும்? முற்பகல் இருவரும் புறப்பட்டு தம்பதியாக எங்கோ சென்றார்கள். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அது கிடக்கட்டும், உங்கள் கையில் இருப்பது என்ன? அவளது பார்வை வெள்ளைப்பட்டகத்தின் மீது பதிந்தது. உனக்கு உதவக்கூடியவை ஒன்றுமில்லை. சுவடிகள், திருவச்சலனை, கோள்களை போன்றவற்றை வைப்பதற்கு பெட்டகம் கொண்டு வந்திருக்கிறேன் இளையாழ்வார் கூறினார். பிரசாதங்களை அருந்து இலை போடட்டுமா? தஞ்சம்மா கேட்டாள். திருக்கட்சி நம்பி அமுது செய்து இலையை போடு, அதில் பிரசாதங்களை பரிமாறு, சாப்பிடுகிறேன். வெள்ளை பெட்டகத்தை பத்திரப்படுத்திவிட்டு கை கால்களை அலம்பிக் கொண்டு வந்தார் இளையாழ்வார். அடுக்கலையில் நுனி வாழை இலை ஒன்று புதிதாக விரிக்கப்பட்டிருக்க அருகே ஒரு குவளையில் நீர் வைக்கப்பட்டிருந்தது. திருக்கட்சி நம்பி அமுது செய்த இலையை போட சொன்னேனே. தனது கைகளை மேல் துணையால் துடைத்தபடி மனைவியை பார்த்தார் இளையாழ்வார். அந்த எச்சிலை நான் தீண்டுவேனா என்ன? அவரை முற்றத்தில் அமர வைத்து இலை போட்டு சாப்பிட சொன்னேன். அவரே சாப்பிட்டதும் இலையை வீசிவிட்டு தான் உண்ட இடத்தை சுத்தப்படுத்திவிட்டு சென்றார். தஞ்சம்மா அலட்சியமாக கூற அதிர்ந்து நின்றார் இளையாழ்வார். என்ன காரியம் செய்தாய்? அவர் உண்ட இலையில் நான் பிரசாதங்களை அருந்தி திருவாலவட்டம் கைங்கரியம் செய்யும் அவரது தயையை பெறலாம் என்று இருந்தேனே. எனது ஆசையில் மண்ணை எள்ளி போட்டு விட்டாயே. துடித்து போனார் இளையாழ்வார். இதென்ன இப்படி ஒரு ஆசை? கணவன் உண்ட இலையில் மனைவி உணவு உண்ண விரும்புவாள் என்று அறிந்திருக்கிறேன். யாரோ விசிறி வீசுபவரின் இலையில் நீங்கள் சாப்பிடுவதா? பேசாமல் உட்காருங்கள், நான் பிரசாதங்களை பரிமாறுகிறேன் தஞ்சம்மா கூறினாள். அவளை சந்தேகத்துடன் நோக்கினார் இளையாழ்வார். இன்னும் என்னவெல்லாம் காரியங்களை செய்திருக்கிறாய்? மணப்பாக்கத்து சுத்த சத்துவ நம்பிய பிரசாதம் அருந்து அனுப்பினேனே, வந்தாரா? இளையாழ்வான் கேட்டார். பெயர்தான் சுத்த சத்துவம், சுத்தமாக சத்துவ குணமே இல்லாதவர். நான் கைகாரியமாக இருக்கும்போது பிரசாதம் கேட்டு வந்தார். சற்று பொறுங்கள் என்றேன். அதற்குள் உங்கள் மகா குருபத்தினி விரஜை பிராட்டி தங்களது அகத்தில் பிரசாதத்தை பரிமாறிவிட்டால் அந்த சுத்த சத்துவம் என்னை மதிக்காமல் ஆசான் மனைவி கையில் பிரசாதம் அருந்துவது இன்னும் சிலாக்கியம் என்று கூறிவிட்டு சென்றான். எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? பிற்பகல் நீர் சேர்ந்த கிணற்றுக்கு வந்தால் பிராட்டியை புடத்தி எடுத்து விட்டேன்.
அழுது கொண்டே உள்ளே போனாள். அதன் பின் கணவனுடன் எங்கே சென்றாளோ? தஞ்சம்மா கூற பதறி துடித்தார் இளையாழ்வார். சர்வநாசம், நீ பெண்ணா பேயா என்று அரற்றியபடி முன்கட்டிக்கு ஓடினார். ஆசானே, அங்கிருந்த பெரிய நம்பியின் பாதரட்சியை தலையில் வைத்துக் கொண்டு அரட்டினார். வாருங்கள், சாப்பிடலாம் என்று அழைத்த தஞ்சம்மாவை திரும்பி பாராமல் பெரிய நம்பியின் அறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டுக் கொண்டார். இளையாழ்வானாக அறையின் உள்ளே நுழைந்து தாளிட்டுக் கொண்டவர் மறுநாள் விடியலில் ராமானுஜனாகத்தான் வெளியே வரப்போகிறார். இரவெல்லாம் கண்ணுறங்காமல் அவர் வெளியே வரக்கூடும் என்று காத்திருந்தாள் தஞ்சம்மா. முற்றத்து தூணில் தலை சாய்த்தபடி அமர்ந்திருந்த தஞ்சம்மாவுக்கு தெரியாது மறுநாள் காலை தனது நாகமணி கை நழுவி செல்லப் போகிறது என்று. இரவெல்லாம் அப்படியே அமர்ந்திருந்தாள். பொழுது விடிந்தது. கண்கள் மூடியிருந்தாலும் தஞ்சம்மாவின் செவிகள் முன்னரையின் தாழ் மீது பதிந்திருந்தது போலும். தாழ் நீக்கும் மொழி கேட்டவுடனே பாய்ந்து எழுந்து முன்கட்டாரின் முன்பாக நின்றாள் தஞ்சம்மா. கதவு திறந்தது. இளையாழ்வான் ராமானுஜராக வெளியே வந்தார். தஞ்சம்மாவின் நாகமணி இனி தஞ்சம் அடைவோரை அரவணைக்கு போகும் சேஷமணியாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தது. அவரது சிவந்த மேனியை இன்னும் அதிக செம்மையாக எடுத்துக்காட்டும் காட்டாயம் அணிந்திருந்தார். 12 புண்டரங்களை சாற்றி மேனி எங்கும் துளசி மற்றும் தாமரை மாலைகளை அணிந்திருந்தார். முன்னிரவு தான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த வெள்ளிப்பட்டகத்தை எடுத்துக்கொண்டு தனது ஆராதனை அறைக்கு சென்றார். தான் ஆராதித்த விக்கிரகங்கள் மற்றும் சாலக்கிராம மூர்த்திகள் அனைத்தையும் அந்த வெள்ளிப்பட்டகத்தில் பத்திரப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தார். நேராக வாயிலுக்கு வந்தவர் தனது மோதிரத்தை கழற்றி திண்ணையில் வைத்தார். தஞ்சம்மாவின் தந்தை கோனேரி சுவாமி திருமணத்தின் போது இவருக்கு அணிவித்திருந்த மோதிரம். அதில் பொறிக்கப்பட்டிருந்த வேங்கடவனின் உருவத்தை வெறித்து பார்த்தபடி பேசினார் ராமானுஜர். அழிஞ்சிலாக விழுந்தாய், வேர்தனில் இணையவில்லை, ஊசியாக துளைத்தாய், காந்தமதை கவரவில்லை, கொடியாய் வளர்ந்தாய், கொழுக்கொம்பில் படரவில்லை, நதியாய் பாய்ந்தாய், கடல்தனில் கலக்கவில்லை, பிரதையாய் நின்றும் பதியின்பால் பத்தி இல்லை, துறவு பூண்டு இனி நான் அழிந்திலாக, ஊசியாக கொடியாக நதியாக பிரதையாக பரத்துவத்தில் லைப்பேன். அழிஞ்சிலாக விழுந்தாய், வேர்தனில் இணையவில்லை. அழிஞ்சில் மரம் என்று ஒன்று உண்டு. இதன் விதைகள் மரத்திலிருந்து உதிர்ந்து கீழே நிலத்தில் விழும். சில மணி நேரத்திலேயே மண்ணோடு மண்ணாக ஆகிவிடாமல் அந்த மரத்தின் அடிபாகத்தோடு சென்று ஒட்டிக்கொண்டு அப்படியே அதோடு கலந்து விடுமாம். அழிஞ்சில் விதையை போன்று ஒரு பெண் கணவனுடன் ஊடல் கொண்டு பிரிந்தாலும் உடனே சேர்ந்து விட வேண்டும். ஊசியாக துளைத்தாய், காந்தமதை கவரவில்லை. இரும்பு ஊசி காந்தத்தை எங்கே கண்டாலும் போய் ஒட்டிக்கொண்டு விடும். ஒரு பெண்ணும் கணவனின் இழப்புக்கு உடனே ஊசி போல அவனோடு ஒட்டிக்கொண்டு விட வேண்டும். கொடியாய் வளர்ந்தாய், கொழுக்கொம்பில் படரவில்லை. தாவர கொடி வகைகள் அழகாக அருகில் வளர்ந்திருக்கும் மரத்தை பற்றி கொண்டு மேலேறி தொடங்கிவிடும். இது மரத்தை பற்றி கொள்வது போல் ஒரு பெண்ணின் மனம் கணவனை நாட வேண்டும். நதியாய் பாய்ந்தாய், கடல்தனில் கலக்கவில்லை. நதியின் சங்கமம் சமுத்திரத்தில். ஆனால் சில காட்டார்கள் கடலில் கலக்காமல் வலுவிழந்து நிலத்திலேயே வற்றி போகும். ஒரு குணவதியான பெண் கணவன் என்கிற சமுத்திரராஜனை அடைய வேண்டும். குணக்கட்ட பெண்கள் வறண்டு போகும் காட்டாற்றுக்கு ஒப்பானவர்கள். விரதியாய் நின்றும் பதியின்பால் பத்தி இல்லை. தஞ்சம்மாவுக்கு கணவன்தான் உலகம் என்றாலும் அவரது மனதை குளிர்விக்க தெரியவில்லை. இந்த 5 உதாரணங்களிலும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அழிஞ்சில் விதையோ இல்லை ஊசியோ, அதுவும் இல்லை கொடியோ நதியோ, யோசித்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற திராணியற்றவை. இவை யோசிக்கும் திராணி இருந்தும் பதிவிரதனையானவள் நான் அப்படித்தான், உலகத்தில் கணவனை தவிர வேறொன்றும் அறியேன் என்று அவனுக்காக தன்னையே அர்ப்பணம் செய்து கொள்வாள். மற்ற 4 காட்டிலும் குணவதியான பெண்ணே சிறந்தவள் என அறியலாம். தஞ்சம்மா நடுநடுங்கி போனாள். மன்னித்து விடுங்கள் சுவாமி, நீர் என்னை பிரிய முடியாமல் சிரமப்பட போகின்றீரே என்று சற்று குணம் கெட்டவளாக நடித்தேன். கோதண்டம் உயிரை காக்க
என்னை திரிதண்டம் ஏற்க வைக்க வேண்டும் என்கிற உனது நோக்கம் உயர்வானது. வீணே அதற்கு நீ போலியாக நடித்து பலரை புண்படுத்தியிருக்க வேண்டாம். எத்தனை பேரின் மனங்களை நீ புண்ணாக்கி விட்டாய். இதனால் உனது உயர்ந்த நோக்கம் வீணாக்கி போனதே. கண்களில் கண்ணீருடன் நின்ற தஞ்சம்மாவை நோக்காமல் தொடர்ந்து மோதிரத்தில் நின்ற வேங்கடவனையே வெறித்தார். திருமணத்துக்கு முதல் நாள் கோதண்டராமன் சேஷமலை காட்டில் தன்னை நாகம் தீண்டியதையும் அவனை காப்பாற்ற நீ மாலவனுக்கு உனக்கு கிடைக்கும் நாகமணியை அர்ப்பணிப்பதாக கூறியதையும் உனது தாய்க்கு கூற அவள் என்னிடம் தெரிவித்து விட்டாள். திருமண நாள் முதலே உனது நோக்கம் எனக்கு புரிந்தாலும் நீ மேற்கொண்ட பாதை தவறானது. செந்தழலை வந்தழலை செய்திடினும் செங்கமலம் மந்தரன் சேர் வெங்கதிரோட் கல்லால் அலராவாள் என்கிற குலசேகரனின் திருமொழி போல் நான் பரமன் அருள் ஒன்றுக்கு மட்டுமே கட்டுப்படுவேன். தாமரை சூரியனின் வெப்பத்துக்கு மட்டுமே மலரும், அக்னியின் வெப்பத்துக்கு மலருமா? அதே போன்று நீ என்னை அன்புடன் கவனித்துக் கொண்டிருந்தாலும் இன்முகத்துடன் பணிவிடை செய்திருந்தாலும் நான் துறவரம் மேற்கொண்டுதான் இருப்பேன். இப்போது கூட உன் மீதுள்ள சினத்தினால் நான் துறவரம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நினைக்காதே. மனைவி சரியில்லாததால் ராமானுஜன் துறவரம் ஏற்றான் என்று கூறினால் நாளை உலகம் என்னை நையாண்டி செய்யும். மனைவியை அடக்க இயலாதவன் எப்படி புலன்களை அடக்குவான் என்று கேட்கும். ராமன் மனம் விரும்பி கானகம் போனது போன்று அவனது அனுஜன் நான் மனம் விரும்பித்தான் துறவரம் ஏற்கிறேன். கைகை தசரதனிடம் வன்சொல் பேசி வரம் வேண்டி ராமனை காட்டுக்கு அனுப்பாமல் ராமனை அன்புடன் அரவணைத்து, ராமா காட்டுக்கு சென்று அரக்கர்களை அழித்துவிட்டு 14 வருடங்கள் கழித்து வா என்று சொன்னாலும் ராமன் நிச்சயம் மனத்துக்கு புறப்பட்டு இருப்பான். நீயும் என்னை நல்லவிதமாகவே துறவரத்துக்கு தயார் செய்திருக்கலாம். தஞ்சம்மா என்று பெருமாளின் திருவடியே நமக்கு கதி என்பதை உணர்த்தும் பெயரை வைத்துக் கொண்டு நீ வஞ்சத்தோடு நடந்தது தவறு. சரி போகட்டும். இனியாவது திருமங்கைபுரம் சென்று உனது தந்தையகத்தில் புத்தியுடன் நடந்து கொள் என்றபடி ராமானுஜர் வீதியில் இறங்கி மேற்கே நடந்தார். திருக்கோடியை அடைந்ததும் வடக்காக திரும்பி தஞ்சம்மாவின் பார்வையிலிருந்து மறைந்தார். கண்களில் நீர் வழிய கைகளை கூப்பியபடி அவர் பார்வையிலிருந்து மறையும் வரை நின்று கொண்டிருந்தாள் தஞ்சம்மா. அவளுடைய நாகமணி மாலவனை நோக்கி சென்று விட்டது. மலையான் என்கிற மலைவாசிக்கு கொடுத்த வாக்கினை நிறைவேற்றிவிட்டாள். தஞ்சம்மாவின் நாகமணி மக்களுக்கு தஞ்சமளிக்கும் ஆதிசேஷ மணியாக பொழிய போகிறது. தஞ்சம்மா குணவதியாக நடந்திருந்தாலும் ராமானுஜர் துறவரத்தை ஏற்றிருப்பார் என்கிற நிலையில் தஞ்சம்மாவின் நடத்தியை யாரால் குற்றம் கூற முடியும்? கோதண்டராமன் என்கிற சிறுவனின் உயிர் அப்போதைக்கு அவளுக்கு முக்கியமாகப்பட்டதால் தான் கண்டிராத கணவனை மாலவனுக்கு அர்ப்பணம் செய்வதாக வாக்களித்திருந்தாள். தனது வாக்கை நிறைவேற்ற முடியாமல் கணவன் தன்னிடம் அன்பு கொண்டுவிடப் போகிறாரே என்கிற அச்சத்தில் கூட அவள் அங்கனம் குணம் கெட்டவளாக நடந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் ராமானுஜரை மாலவனுக்கு அர்ப்பணித்து தனது வாழ்க்கையை அவள் தியாகம் செய்திருந்ததால் ராமானுஜரை நினையும் போதெல்லாம் ரக்ஷா என்கிற தஞ்சம்மாவுக்கும் ஒரு கைகூப்பு செய்கையை செய்யலாமே. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.